பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்க போறாரு. நல்ல விசுவாசத்தோடு இந்த வார்த்தை பிலீவ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு நம்ம ஒரு வார்த்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம். ஆண்டவருக்காக ஏதோ காரியங்கள்லாம் செய்கிறோம். ட்ராக்ஸ் கொடுக்கிறோம், சண்டேஸ் கிளாஸ் எடுக்கிறோம், ஏன் ஒரு ஆலயத்தை பெருக்கி சுத்தம் செய்கிறோம். எல்லாம் ஒரு ஊழியம்தான். ஆனா அப்படி செய்யும் பொழுது எவ்வளவுல ஒரு சோர்வு வரும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை செய்யறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை செய்யறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்யறேன், இதெல்லாம் ஒரு பலன் கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு இன்றைக்கு அழகாய் ஒரு வார்த்தையை கொண்டு உங்களோட பேச போகிறேன். வாசிக்கலாமா? எபிரேயர் 6:10. தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அவருடைய நாமத்திற்கென்று நாம் படுகிற அந்த பிரயாசங்களை மறந்து போவதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. நீங்க ஆண்டவருக்காக ஒரு சிறு துரும்பு எடுத்தாலும் சரி, ஒரு மலையை பெரட்டினாலும் சரி, அந்த பிரயாசத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஞாபக புஸ்தகத்திலே அது எழுதப்பட்டிருக்கும். நீங்க ஊழியத்துக்காய், கர்த்தருடைய ராஜ்யத்துக்காய், அவருடைய நாமத்திற்காய் படுகிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நாங்கள் ஒரு இடத்துல ஊழியம் செய்யும் பொழுது ஒரு மனிதன் எங்களை அடித்தான். ஆனால் அதை வாங்கி கொண்டு திரும்ப எந்த மறு உத்தரவு சொல்லாமல் கண்ணீரோடு இந்த இடத்துல இருந்து கடந்து வந்தோம். வந்து ஆண்டவர் சமூகத்துல மிக வேதனையோடு, ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்ய போய் இப்படி ஒரு அவமானம் நடந்து விட்டது என்று அழுது கதறினோம், ஜெபித்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த மனிதனே ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப பெரியவருங்க. அவருடைய நாமத்திற்காய் நீங்கள் பிரயாசப்படுகிற அந்த பிரயாசங்களை அவர் ஒருபோதும் மறந்து போகவே மாட்டார். அதற்குரிய பிரதிபலனை 30, 60, 100 உங்கள் கைகளிலே கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் ஊழியத்துக்காக செய்கிற உதவிகள், ஒரு ஊழியத்துக்காய் செய்கிற உடல் உழைப்பு, ஒரு ஊழியத்துக்காய் செய்கிற முயற்சிகள், ஒரு ஊழியத்துக்காய் நீங்கள் கொண்டு வருகிற ஒரு ஆத்தும அறுவடை, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை அவர் ஒருபோதும் மறந்து போக மாட்டார். அதற்குரிய பலன், அதற்குரிய ஆசீர்வாதம், அதற்குரிய நன்மைகள் நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிகள் மேலும் கர்த்தர் வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமத்திற்காக நீங்கள் படுகிற பிரயாசங்களை, நான் படுகிற பிரயாசங்களை மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. இன்றைக்கும் இந்த ஊழியத்துல முடிந்த வரைக்கும் எனக்கு கொடுத்த ஓட்டத்துல, எனக்கு கொடுத்த தரிசனத்துல நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அது ஆண்டவருக்கு தெரியும், மனிதர்களுக்கு இது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த பிரயாசத்தை அவர் ஒருபோதும் மறந்து போக மாட்டார். உங்கள் பிரயாசத்தை அப்படித்தான். ஆண்டவர் மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் இல்லை, நீதி உள்ள தேவன், நீதி உள்ள நியாயாதிபதி. ஆகையினால் அவர் உங்களுக்கு என்று செய்ய வேண்டிய நன்மைகளை செய்வார். சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க, விசுவாசமா இருங்க, நம்பிக்கையோடு ஓடுங்க. உங்கள் கிரியைக்குரிய பலன் உங்களை தேடி வரும். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கம் இல்லை நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய நாமத்துக்காய் படுகிற பிரயாசங்களை நீர் மறந்து விடாத தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆசீர்வாதி இந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.